ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் தான் சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி சாதத்தோட பச்சை பட்டாணி போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ். என்ன தான் பிரியாணியே சாப்பிட்டாலும் ரசம் சாதம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டை தொக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் போட்டு செஞ்ச ராகி அடை, மிளகு ரசம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தோசை. இதுக்கு வந்து என்ன சைட் டிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி தான். அதுக்கப்புறம் முந்தின நாள் வச்ச சாம்பார் வந்து கொஞ்சம் இருந்தது, அதையும் சூடு பண்ணி சாம்பாரும் வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. வெங்காய சட்னிக்கு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து சேர்த்து அதையும் நல்லா சிவக்க வறுத்துக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி அரைச்சிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள், டின்னர் சொல்லுங்கள். தேங்க்யூ.